ശ്ലോകം 31. ബർഭൂലവനമധ്യസ്ഥ ലവംഗലതികായത രാക്ഷസീ വൃന്ദഗാനൂനം രംഭേ വാബാദിഭാമിനി. ബർഭൂലവനമധ്യസ്ഥ ലവംഗലതിക യഥാ രാക്ഷസീ വൃന്ദഗാനൂനം രംഭേ ഇവ ആബാദിഭാമിനി. முள்மரங்களெல்லாம் ரொம்பி வழியற வனத்துல லவங்கச்செடி மாதிரி ராட்சசிகளோடு மத்தியத்துல பேரழகியாயிருக்கிற ரெம்பைய மாதிரி இருக்காளே இவள். ஸ்லோகம் 32. சத்யம் வத மகாபாக கஸ்யேயம் வல்லபாபலா ராஜபத்னி வசாபாதி நைஷா முனிவதூர்த்விஜா. சத்யம் வத மகாபாகா கஸ்ய அயம் வல்லபா அபலா ராஜபத்னி இவ ச ஆபாதி ந ஏஷா முனிவதுஹு திஜா. உண்மைய சொல்லு, ഇവൾ ആരോട് മനീവിയാക്കും? ഹേ ബ്രാഹ്മണ ശ്രേഷ്ഠ, ഇവൾ ആരോട് രാജപത്നിയാക്കും? ஆனா ஒன்னும் உறுதி, இவள் முனிபத்னி இல்லை அப்படிங்கிறது. அதனால உண்மைய பேசு அப்படின்னு முனி கிட்ட கேட்கிறா ராஜா. ദൗമ്യ മുനികിട്ടയാക്കുമേ കേട്ടത് 29வது ശ്ലോകത്തില് നമ്മൾ பார்த்தோம். வேறொரு தேவகன்யக மாதிரி இருக்கிற கருப்பு கலர் கண்ணு இருக்கிற அவளை பார்த்துட்டு தௌமியன் கிட்ட ராஜா கேட்டார், ஆராக்கும் இந்த அழகி அப்படின்னு. அதனால இங்க தௌமிய முனி ராஜாக்கு பதில் சொல்றதாயிட்டு சொல்லப்படுறது தௌமிய உவாச்ச. ஸ்லோகம் 33. அந்த ஆசிரமத்துல நிறைய முனிகள் வேத பாடங்களை வாசிச்சுட்டு இருந்தா அதுல இருக்கிற தௌமிய முனிட்டியாக்கும் ராஜா டவுட்டு கட்டது. முனிகளோட மத்தியத்துல போய் நின்னார் ராஜா. நான் ராஜாவாக்கும் அப்படின்னு சொல்லிண்டு அப்பவாக்கும் சிந்து ராஜாவா இருக்கிற ஜெயத்ரதன் தௌமியன் அப்படிங்கிற முனிட்ட கேட்கிறார், இந்த அழகி யாரின்னு சொல்லுங்கோ பிராமணா அப்படின்னு. அதுக்கு தௌமியன் பதில் சொல்றார். 33வது ஸ்லோகம். பாண்டவானாம் பிரிய பாரியா திரௌபதி சுபலட்சணா பாஞ்சாலி சிந்து ராஜேந்திர வசத்யத்ர வராஸ்ரமே. பாண்டவானாம் பிரியா தாரியா திரௌபதி சுபலட்சணா பாஞ்சாலி சிந்து ராஜேந்திரா வசதி அத்ர வராஸ்ரமே. ராஜாவே, சிந்து ராஜ்யத்திலேந்து வந்திருக்கிற ஜெயத்ரத ராஜாவே, பாண்டவர்களோடு பிரிய பத்னியா இருக்கிற திரௌபதியாக்கும் ரொம்ப அழகா இருக்கிற இவள் இந்த புண்ணியாசிரமத்திலேயாக்கும் இப்போ இந்த திரௌபதி வசிக்கிறா. அதுக்கு ஜெயத்ரதர் தௌமியர் கிட்ட கேட்கிறார். அதாக்கும் 34வது ஸ்லோகம். அதனால ஜெயத்ரத உவாஜா. क्वगदा पांडवा पंच शूरा संप्रति विश्रुता वसन्त्यत्र वने वीरा वीदशोका महाबला. क्वगदाः पांडवाः पंच शूराः संप्रति विश्रुताः वसन्ति अत्र वने वीरा वीदशोका महाबलाः. புகழ்பெற்ற அந்த பாண்டவர்கள் 5 பேரும் இப்போ எங்க போயிருக்கா? மகாபராக்கிரமசாலிகளான அவா இந்த வனத்துல சுகமா வாழ்ந்துட்டு இருக்காளா? அதுக்கு தௌமியன் பதில் சொல்றதாயிட்டாக்கும் நம்ம பார்க்கிறோம். அதனால தௌமிய
ഉവാച. 35ാമത് ശ്ലോകം. മൃഗയാർത്ഥം ഗദാ പഞ്ച പാണ്ഡവാരത സംസ്ഥിത ആഗമിഷ്യന്തി മധ്യാഹ്നേ മൃഗാനാദായ പാർത്ഥിവ. മൃഗയാ അർത്ഥം ഗദാഃ പഞ്ചപാണ്ഡവാഃ രഥസംസ്ഥിതാഃ ആഗമിഷ്യന്തി മധ്യാഹ്നേ മൃഗാൻ ആദായ പാർത്ഥിവാഹ. மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு தேர்ல ஏறிண்டு வனத்துக்கு போயிருக்கா பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் போயிருக்கா. மிருகங்களையும் வேட்டையாடிண்டு மத்தியானம் ஆகிறதுக்குள்ள இங்க வந்துடுவா அப்படின்னு தௌமியன் ரிப்ளை சொல்றார். ஸ்லோகம் 36. தத்ருத்வா வஜனம் தஸ்ய உததிஷ்டதசௌ நிருபா द्रौपदी सन्निधौ गत्वा प्रणम्येदमुवाचः. तद् श्रुत्वा वचनं तस्य उदतिष्ठद् असौ नृपः. द्रौपदी सन्निधौ गत्वा प्रणम्य इदम् उवाचः. அந்த ராஜா தௌமிய மகர்ஷி சொன்னதை கேட்டுட்டு உடனடியா எந்திருந்து திரௌபதி பக்கத்துல போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி கேட்டார். ஸ்லோகம் 37. குஷலம் தே வராரோஹே க்வகதா பதயஸ்சதே ஏகாதச கதான்யத்ய வர்ஷாணி ஜவனே கில. குஷலம் தே வராரோஹே க்வகதாஹ பதயஹ ते एकादश गदानि अद्य वर्षाणि च वने किल. ஏ அழகி, சௌக்கியமா இருக்கேடா? உன்னோட கணவர்கள் எங்க போயிருக்கா? வனத்துல வசிக்க தொடங்கிட்டு இப்போ 11 வருஷம் ஆயிடுத்தே, நானெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 38. द्रौपदी तदोवाचा स्वस्तितेस्तु नृपात्मजा विश्रम स्वाश्रमाभ्यासे क्षणादायान्ति पाण्डवा. द्रौपदी तद् उवाच स्वस्ति ते अस्तु नृप आत्मजः विश्रमस्व आश्रम अभ्यासे क्षणाद् आयान्ति पाण्डवाः. அப்போது திரௌபதி சொன்னா, ராஜகுமாரா, உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். ஆசிரமத்துக்கு பக்கத்துல நீங்கள் ரெஸ்ட் எடுங்கோ, பாண்டவர்கள் உடனடியா வந்துடுவா. ஸ்லோகம் 39. ஏவம் ப்ருவந்த்யாம் தஸ்யாம் து லோபாவிஷ்ட சபூபதி ஜஹார திரௌபதீம் வீரோ அநாத்ருத்ய முனிசத்தமான். एवं ब्रुवन्त्यां तस्यां तु लोभ आविष्टः सः भूपतिः जहार द्रौपदीं वीरः अनादृत्य मुनिसत्तमान्. திரௌபதி இப்படி சொல்லிட்டு இருக்கிறத அவளை பார்த்து பார்த்து அந்த அழகில மயங்கி அவகிட்ட ஒரு அத்தியாகிரகம் உண்டாயிட்டு, அடையണം அப்படிங்கிற ஆசை உண்டாயிட்டு. 5 கணவர்களோடு மனைவியாக்கும் அப்படின்னு கூடயும் சிந்தனை பண்ணாதக்கு வீரனான அந்த ராஜா அந்த அங்க முனிகள் எல்லாம் கூடி நிக்கிறத கூடியும் நினைக்காதக்கு திரௌபதிய கட்டாயமா கடந்து பிடிச்சார். அவருக்கு காமவிகாரத்தை அடக்க முடியலை, ஆசையை அடக்க முடியலை. திரௌபதிய பார்த்து அந்த அழகில மயங்கி தன்னை அறியாம திரௌபதிய கட்டி பிடிச்சிட்டார். ஸ்லோகம் 40. காஸ்ய சின்னைவ விஸ்வாச கர்த்தவ்ய சர்வதா புதை குர்வன் துக்கமவாப்னோதி திருஷ்டாந்தஸ்தத்ர வைபலே. கஸ்யஜித் ந ஏவ விஸ்வாசः கர்த்தவ்யः சர்வதா புதைः குர்வன் துக்கமவாப்னோதி திருஷ்டாந்தः தத்ர வைபலிஹி.
வித்வான்மார்கள் ஒரு விதத்திலையும் ஆர்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை வைக்கக்கூடாது. புத்தி இருக்கிறவா எல்லாரையும் நன்னா கூர்ந்து கவனிக்கத்தான் வேணும். இப்படி கண்ண மூடின்ற ஒரு நம்பிக்கை வச்சானாக்கா துக்கம்தான் பலம். இந்த விஷயத்துல பலி சக்கரவர்த்தியாக்கும் உத்தம திருஷ்டாந்தம். அவரு ரொம்ப வாமனமூர்த்தியை நம்பிட்டார். கடைசியில் அவருக்கு அவரோட பதவியை இழக்க வேண்டி வந்தது. ஸ்லோகம் 41. வைரோஜன சுத ஸ்ரீமான் தர்மிஷ்ட சத்ய சங்கரா யஜ்ஞகர்த்தா ஜதாதா ச சரண்ய சாது சம்மதா. விரோஜனஹ சுதஹ ஸ்ரீமான் தர்மிஷ்டஹ சத்யசங்கரஹ யஜ்ஞகர்த்தா ஜதாதா ச சரண்யஹ சாது சம்மதஹ. விரோஜனனோடு புத்திரனும் தர்மிஷ்டனும் சத்திய தல்பரனுமாய் இருக்கிற, யஜ்ஞங்கள் நிறைய செய்யற, தான தர்மங்கள் எல்லாம் நிறைய செய்யற, எல்லா ஜனங்களுக்கும் ரொம்ப பிரியமா இருக்கிற, பகவான சரணடைஞ்சிருக்கிற. ஸ்லோகம் 42. நாதர்மே நிரதக்வாபி பிரஹ்லாதஸ்ய ஜ பௌத்ரகா ஏகோ நஷதயத்ஞான் வை சசகார சதட்சிணான். ந அதர்மே நிரதः क्व अभि प्रह्लादस्य च पौत्रगः. ஏகோன சதயஜ்ஞான் வை சசகார சதட்சிணான். ஒருபோதும் அதர்மத்தில சஞ்சரிக்காத்த பிரகலாதனோட பௌத்திரன் 100 யஜ்ஞம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னால 99 யஜ்ஞம் நிறைய நிறைய தட்சணையெல்லாம் கொடுத்து செஞ்சவராக்கும் மகாபலி அப்படின்னு மனோரமே இங்க சொல்லிட்டு இருக்கிறது ஏற்கமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திரௌபதிய அந்த ராஜா சிந்து ராஜாவான ஜெயத்ரதன் ஆக்ரஹத்தை அடக்க முடியாம பிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு, அளவுக்கு மீறி யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டாயிட்டு மகாபலியோட கதை இங்க வர்ணிக்கப்படுறது. அப்படி 100 யஜ்ஞம் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னால 99 யஜ்ஞம் செஞ்சவராக்கும் மகாபலி. 100வது யஜ்ஞம் பூர்த்தி பண்றதுக்கு சாதிக்கலை. அதுக்குள்ளேயாக்கும் அவருக்கு பல பல பிரச்சனைகள் எல்லாம் உண்டாச்சு. ஸ்லோகம் 43. சத்வமூர்த்தி சதா விஷ்ணு சேவ்யச யோகினாமபி நிர்விகாரோபி பகவான் தேவகார்யார்த்த சித்தயே. சத்வமூர்த்திஹி சதா விஷ்ணுஹு சேவ்யஹ ச யோகினாம் அபி நிர்விகாரஹ அபி பகவான் தேவகார்யார்த்த சித்தையே. இருந்தா கூட சத்குணமூர்த்தியும் யோகிகளுக்கு கூடியும் எப்பவும் சேவிக்க கூடின இடத்துல இருக்கிற நிர்விகாரனா இருக்கிற பகவான் விஷ்ணு தேவர்களோடு ஆக்ரஹத்தை சாதிக்கிறதுக்காயிட்டு 44வது ஸ்லோகம். கஷ்யபாச்ச சமுத்பூதோ விஷ்ணு கபடவாமன ராஜ்யம் சலேன ஹிருதவான் மஹீம் சைவ சசாகராம். கஷ்யபாத் ச சமுத்பூதः விஷ்ணுः கபடவாமன ராஜ்யம் சலேன ஹிருதவான் மஹீம் ச ஏவ சசாகராம். கஷ்யபன் கிட்டேந்து கபடவேஷத்துல வாமனனாயிட்டு ஜனிச்சு രാജ്യവും സമുദ്രത്തോടു കൂടിന ഭൂമിയും എല്ലാം ഏമാത്തി കൈവശപ്പെടുത്തിനാരേ. ശ്ലോകം 45. സോഭവത് സത്യവാഗ്രാജാ ബലിർവൈരോജനിസ്ഥിത
கபடம் கிருதவான் விஷ்ணுரிந்திரார்த்தே துமயா ஸ்ருதம் சஹ அபவது சத்யவாக் ராஜா பலிஹி வைரோஜனிஹி ததா கபடம் கிருதவான் விஷ்ணுஹு இந்திரார்த்தே துமயா ஸ்ருதம். விரோஜனன புத்திரனாயிருக்கிற பலி மகாராஜாவாகட்டும் சத்தியம் பாலிச்சார், கொடுத்த வாக்க காப்பாத்தினார். இந்திரனுக்காக விஷ்ணு ஆனா காபட்யம் செஞ்சு மகாபலிட்டேந்து எல்லாத்தையும் வாங்கி இந்திரனுக்கு கொடுத்தார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு மனோரமை இங்க பரத்வாஜ முனிட்ட சொல்லின்னு இருக்கிறது யாக்கும் பார்க்கிறோம்.